ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். லாஸ்ட் கிறிஸ்மஸ் நானும் அம்மா எங்கேயாவது வெளியே போகலான்னு பிளான் பண்ணோம். எங்கே ஆரம்பித்து கடைசியில் நாங்கள் எங்கே போனோம் நீங்களே பாருங்கள். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க. சபா இப்பவே கண்ணை கட்டுது. கடைசியா நாங்க எங்க போனோம் தெரியுமா? என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நாங்க உண்மையாலே பாடி சரவணாக்கு தான் போனோம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பாடி சரவணா என்ட்ரன்ஸ். இங்கே கோவிட் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே எந்தெந்த ஃப்ளோரில் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு சின்ன அவுட்லெட் கார்டு மாதிரி கொடுக்குறாங்க. ஆம்பியன்ஸ் எல்லாம் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கிறிஸ்மஸ்னால் என்னன்னு தெரியல, ஃபுல்லாக க்ரௌடடாகவும் இருந்தது. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே ஜுவல்லரி செக்ஷனாக தான் இருந்தது. நம்ம ஒரு ஃப்ளோர் போகிறதுக்காக எஸ்கலேட்டர் அண்ட் லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குது. ஆனால் லிஃப்ட் வந்து கொஞ்சம் க்ரௌடடாக இருந்ததுனால நாங்கள் எஸ்கலேட்டர் வழியாக தான் ஃபஸ்ட் ஃப்ளோர் போனோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபேன்சி சாரீஸ், காட்டன் சாரீஸ், டிசைனர் சாரீஸ், சில்க் சாரீஸ்லாம் அந்த மாதிரி செக்ஷன் தான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. டிஸ்கவுண்ட் ரேட்டில் கொடுக்குற சாரீஸில் சிலதெல்லாம் வந்து டேமேஜஸ் கூட இருந்துச்சு. அது பார்க்கும்போது கொஞ்சம் அப்செட்டாக இருந்தது. ஒரு ஃப்ளோர்லேயும் 5 பில்லிங் கவுண்டர்ஸ் இருக்குது கஸ்டமர்ஸ் கம்ஃபர்ட்காக. அதே மாதிரி எல்லா ஃப்ளோர்ஸ்லேயும் சீட்டிங் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குது. இப்போ நம்ம எஸ்கலேட்டர் வழியாக செகண்ட் ஃப்ளோருக்கு போகிறோம். இங்கே வந்து ரெடிமேட் சுடிதார் மெட்டீரியல், ப்ளவுஸ், அப்புறம் கிட்ஸ் இன்னர்வேர் ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் நியூ பார்ன் பேபிஸ்க்கு இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சுடிதார், லெஹங்கா, ஸ்கர்ட்ஸ் எல்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது. அதுவும் அஃபோர்டபுள் ரேட்டில். இங்கே ஒரு செக்ஷனில் பிரிண்டட் துப்பட்டா அண்ட் பேண்ட் வந்து தனியாக சேல் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற டாப்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம மேட்சிங்கான பிரிண்டட் துப்பட்டா அண்ட் பேண்ட் நம்ம வாங்கிக்கலாம். நம்ம பார்ட்டிக்கு வேர் பண்ணுற மாதிரி டிசைனர் கவுன்ஸ் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. இங்கே நிறைய அன்ஸ்டிச் டெய்லி வேர் சுடிதார் மெட்டீரியல் கூட இங்கே இருக்குது.
இப்போ நீங்கள் பார்க்குறது கிட்ஸ் ஏரியா. இப்போ கிட்ஸுக்கு இருக்கிறது எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. கிட்ஸ் ஏரியா பக்கத்துலேயே லேடிஸ்க்கு இருக்கிற இன்னர்வேர்ஸ், ப்ளவுஸ் மெட்டீரியல், ரெடிமேட் ப்ளவுஸ் மெட்டீரியல், ஃபேன்சி ப்ளவுஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அங்கே அவைலபிளாக இருக்குது. இங்கே வந்து ஃபேஸ் மாஸ்க்குக்கெல்லாம் ரேட்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ நம்ம எஸ்கலேட்டர் வழியாக 3rd ஃப்ளோர் போகிறோம். கேர்ள்ஸுக்கு இருக்கிற ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் பாய்ஸ்க்கு இருக்கிற ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் ஷர்ட், அப்புறம் சூட்டிங், தோத்தி, டவல் தான் இங்கே 3rd ஃப்ளோரில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது கேர்ள்ஸ் ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ். டிஸ்கவுண்ட் செக்ஷனில் மட்டும் ஓவர் க்ரௌடடாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் பாய்ஸ் ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது பெட்ஷீட் அண்ட் டவல் செக்ஷன். அது கூடவே ஷர்ட்டிங், சூட்டிங், தோத்தீஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. டிஃப்ரெண்ட் சைஸ், டிஃப்ரெண்ட் மெட்டீரியல், பெட்ஷீட் சைஸ் அண்ட் பில்லோ கவர் இங்கே அவைலபிளாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஸ்கவுண்ட் செக்ஷன்ஸில் தான் நிறைய க்ரௌடட் இருந்தது. டிஸ்கவுண்ட் ட்ரெஸ்ஸஸ்னால நிறைய டேமேஜஸ் கூட இருக்குது. அதனால் நம்ம அதிலேருந்து பார்த்து தான் ட்ரெஸ் எடுக்கணும். இந்த ஃப்ளோர்லேருந்து நாங்கள் வாங்கின பெட்ஷீட்ஸ் அண்ட் பில்லோ கவர் தான் நாங்கள் இங்கே பில்லிங் பண்ணிகிட்ருக்கோம். பில்லிங் பண்ணதுக்கப்புறமா நம்ம வாங்கின திங்ஸ் வந்து பில்லோட செக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட வாங்கின திங்ஸை வந்து க்ளோஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுவாங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளை வந்து நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு அனுப்புவாங்க. இப்போது நம்ம எஸ்கலேட்டர் வழியாக 4th ஃப்ளோருக்கு வந்துட்டோம். இந்த ஃப்ளோரில் வந்து ஜென்ஸுக்கு இருக்கிற ஷர்ட், டிஷர்ட், பேண்ட்ஸ், ஜீன்ஸ், அப்புறம் எக்ஸ்க்ளூசிவான ஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட்ஸ் கூட இந்த ஃப்ளோரில் அவைலபிளாக இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா ஃப்ளோர்லேயும் லிஃப்ட்
ஃபெசிலிட்டிஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் நம்ம பெட்டர் லிஃப்ட் யூஸ் பண்ணாமல் எஸ்கலேட்டர் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நாங்கள் ஒரு தடவை லிஃப்ட்டில் ட்ராவல் பண்ணப்போ அவ்வளோ க்ரௌடட் ரஷ்ஷாகவும் இருந்துச்சு. கொரோனா நம்ம கையை பிடிச்சே வர மாதிரி இருந்தது. இப்போ நம்ம எஸ்கலேட்டர் வழியாக 5th ஃப்ளோர் வந்துட்டோம். 5th ஃப்ளோரில் வந்து ஃபேன்சி ஐட்டம்ஸ், பிராண்டட் காஸ்மெட்டிக்ஸ், ஈட்டபிள் ஐட்டம்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் ப்ரொவிஷன், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் கூட இந்த ஃப்ளோரில் அவைலபிளாக தான் இருக்குது. இப்போ நம்ம 6th ஃப்ளோருக்கு வந்துட்டோம். 6th ஃப்ளோரில் வந்து மொபைல் ஃபோன், சன்கிளாஸஸ், வாட்சஸ், அதுக்கப்புறம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், பர்ஃப்யூம்ஸ், டாய்ஸ், ஸ்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், டெக்கரேட்டிங் ஐட்டம்ஸ், அப்புறம் ஃபேன்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம 6th ஃப்ளோரில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம 7th ஃப்ளோர் வந்துட்டோம். 7th ஃப்ளோரில் வந்து ஜென்ஸ் செப்பல்ஸ், லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் செப்பல்ஸ், அதுக்கப்புறம் ட்ராவல் பேக்ஸ், ஸ்கூல் பேக்ஸ், ஹேண்ட் பேக்ஸ், அப்புறம் பெல்ட்ஸ் தான் வந்து 7th ஃப்ளோரில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம எஸ்கலேட்டர் வழியாக 8th ஃப்ளோர் வந்துட்டோம். 8th ஃப்ளோரில் வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், ஹோம் அப்ளையன்சஸ், மிக்சி, குக்கர், அப்புறம் சின்ன சின்ன வெசல்ஸ், அப்புறம் பெரிய வெசல்ஸ், இதெல்லாம் வந்து 8th ஃப்ளோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க ஸ்டார்டிங் 1st, 2nd, 3rd ஃப்ளோர் வரைக்கும் நாங்கள் எல்லாம் உள்ளே போய் பார்த்தா அதுக்கப்புறமா நாங்கள் ஏன் எல்லா ஃப்ளோர்லேயும் உள்ளே போய் பார்க்கல, நேராக எஸ்கலேட்டர் வழியாக அடுத்தடுத்த ஃப்ளோருக்கு போகிறோன்னு. ஏன்னா எங்களுக்கு 3rd ஃப்ளோர் தாண்டினதுக்கப்புறமே எங்களுக்கு மேலே இருக்கிற 9th ஃப்ளோர்லேருந்து பிரியாணி ஸ்மெல் வந்தது. பிரியாணி ஸ்மெல் வந்ததுமே நாங்கள் எதுவுமே யோசிக்காமல் நேராக 9th ஃப்ளோரை தான் டார்கெட் பண்ணோம். ஏன்னா எங்களுக்கு சோறு தான் முக்கியம். எடுத்தேம்பாரு ஓட்டம் மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரெயினில் கூட என்ன வேணும் உள்ளடா. அப்படியா நாங்கள் ஒரு வழியாக 9th ஃப்ளோர் வந்துட்டோம். 9th ஃப்ளோரில் வந்து சோஃபா செட், டைனிங் டேபிள், காட், மேட்ரஸ், பீரோ, ஆஃபீஸ் ஃபர்னிச்சர், டிவி, ஏசி, ரெஃப்ரிஜிரேட்டர், வாஷிங் மிஷின், அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம கேஃபிடேரியா தான். ஆனால் இப்போ நம்ம டார்கெட் வந்து கேஃபிடேரியாவில் சீட் பிடிக்கிறது தான். ஏன்னா அவ்வளோ ரஷ் இருக்கும் கேஃபிடேரியாவில். மேலே வந்து பார்த்தா அவ்வளோ க்ரௌடட். எங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் கட்டுன்னு கட்டிட்டு இருக்காங்க. ஏன் இந்த கலவரம்? இடம் பிடிக்கத்தான்.
இங்கே எங்களோட டார்கெட்டே சரவணா ஸ்டோர்ஸோட அந்த டேஸ்டியான மட்டன் பிரியாணி தான். அதை வாங்கலான்னு போய் பார்த்தா அவன் மட்டன் பிரியாணி இல்லை, காலி அப்படின்னு சொல்லிட்டான். சொன்னதும் அவ்வளோ ஒரு அப்செட்டு. வேறு என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டால், வேணா சிக்கன் பிரியாணி இருக்குது, அதை வாங்கிக்கோங்க அப்படின்னா. அதை கேட்ட உடனே ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. மட்டன் பிரியாணி கிடைக்கலன்னு சொல்லி நாங்கள் கவலையோடு இருந்தோம். ஆனால் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டப்போ அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதோட அந்த கவலையெல்லாம் போயிடுச்சு. அப்போ நாங்கள் நினச்சோம், அப்போ சிக்கன் பிரியாணி எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தால் மட்டன் பிரியாணி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு. மந்திரி வீட்டு கல்யாணமாவே இருந்தாலும் வெஜிடேரியன் போட்டா போவாத, அதே நேரத்தில் உனக்கு தெரியாத முட்டு சந்து பாயா இருந்தாலும் பிரியாணி போட்டா போன்னு இன்னைக்கு நேத்து இல்ல, ராம்கி ஹீரோவை நடிச்ச காலத்துல இருந்தே என் பாட்டன் பூட்டானுக்கு போட்ட ஒப்பந்தடாது. அது எப்பறம் நான் மீறுவேன்? இப்போ தான் புரியுது ஏன் இவ்வளோ சீக்கிரமாக மட்டன் பிரியாணி காலி ஆயிடுச்சுன்னு. இங்கே வந்து ஃபுட்டெல்லாம் நல்ல குவான்டிட்டி, குவாலிட்டி, அப்புறம் நல்லா சூடாக சர்வ் பண்ணுறாங்க. இங்கே வந்து எல்லாமே ரொம்ப கம்மி ப்ரைஸஸில் தான் இருக்குது. அதே மாதிரி இப்போ சிக்கன் பிரியாணி வெறும் 95 ருபீஸ் தான் இருக்குது. இவ்வளோ குவாலிட்டியோடு எங்கேயாவது கிடைக்குமான்னு தெரியல இவ்வளோ கம்மி ரேட்டில். சூப்பரான சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு பெப்சியும் குடிச்சதுக்கப்புறம் மனசு பாடி ஆடிச்சு பாருங்கள். சாப்பிட்டதுக்கப்புறமா அதே ஃப்ளோரில் இருக்கிற ஃபர்னிச்சர், பெட்டு அதெல்லாம் அப்படியே சும்மா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கீழே இறங்கிட்டோம். நைன்த் ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் ஒரு ஃப்ளோராக சுற்றி பார்த்துட்டு வந்தோம்.
சரவணா ஸ்டோர்ஸ் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நீங்களும் எங்கள் கூட இந்த வீடியோ பார்த்துட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மீ அண்ட் கிராண்ட்மாஸ் லிட்டில் வேர்ல்ட் சேனல். மறக்காமல் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எங்கள் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்குமே ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் ஃப்ரம் மீ அண்ட் கிராண்ட்மாஸ் லிட்டில் வேர்ல்ட் சேனல்.